நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் அருள் அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றும் என்றும் உங்களுக்கு மகிழ்வான செய்திகள் தொடர நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துகள். புராண நூல்கள் மற்றும் மத நம்பிக்கைகளின்படி எப்போதும் எங்கும் பரவியுள்ள உயர்ந்த நமது அறிவுக்கு அப்பாற்பட்ட கண்ணுக்கு தெரியாத மாபெரும் ஏதோ ஒரு சக்தி பிரபஞ்சத்தை வெளிப்படுத்த முடிவு செய்தபோது தனது உடலில் இருந்து முதலில் தண்ணீருடன் கூடிய பூமியை விடுவித்தார் பரபிரம்மா. அதில் அவர் சில விதைகளை, அதாவது படைப்பை குறிக்கும் விதைகளை தூக்கி எறிந்தார். அந்த விதைகள் ஒரு தங்க முட்டையாக மாறியது. ஒரு வருடத்திற்கும் மேலாக அனைத்து அம்சங்களையும் கவனமாக ஆராய்ந்த பிறகு அவர் முட்டையை 2 துண்டுகளாக உடைத்து அவற்றை பூமி மற்றும் சொர்க்கம் என மாற்றினார். அவற்றுக்கு இடையே காலி இடத்தை வைத்து அதனை ஆகாசம் என்பதாக கூறினார். திரிபுர ரகசியம் என்னும் நூலின் பாகம் 22 என்பதில் பிரபஞ்சத்தின் தோற்றம் குறித்து இப்படி கூறப்பட்டுள்ளது. நான் என்ற எண்ணத்தை கொண்ட அந்த சக்தியே பிரம்மாண்டத்தை வெளிப்படுத்தி அதில் 3 தன்மைகளில் ஆன பிரம்மா, விஷ்ணு மற்றும் ருத்திரன் என்பவர்களை வெளிப்படுத்தினார். அவரே பிரம்மா எனும் ரூபத்தில் பல்வேறு தன்மைகளில் ஆன கோடிக்கணக்கான அசையும் மற்றும் அசையா ஆண் மற்றும் பெண் போன்ற உயிரினங்களை படைக்கின்றார். அவரே விஷ்ணு எனும் ரூபம் எடுத்து பிரம்மா எனும் ரூபம் மூலம் படைத்தவற்றை காத்து வருகின்றார். அடுத்து அவர் எடுத்த ருத்ரன் என்னும் ரூபம் மூலம் படைக்கப்பட்டவற்றில் இருந்த தீயவர்களையும் தீமைகளையும் அழிக்கிறார். இப்படியாக இந்த பிரபஞ்சம் தோன்றியது. நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களை வணங்குவோம். அவள் அணைப்பில் இருக்கும் குழந்தையாய் நாமும் இருப்போம். நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மன் நம்மை காத்து அருளுவாள். நன்றி, வணக்கம்.